மனிதர்கள், மனிதநேயமிக்க மனிதர்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணாமல் இப்படி தள்ளி விடாமல் அப்படியே பாருங்கள். என் பேர் விமல். நான் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகில் உள்ள செங்குடி கிராமம். நான் திருமணமாகி வந்தது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அமலை இன்ஃபன்ஷியா, இதய மான்சன். என்னை பற்றி அறிமுகம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா எத்தனையோ இடங்களில் போய் அறிவிப்பு கொடுத்து பார்த்துட்டேன். எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. அதனால் ஊரறிய உலகறிய என்னுடைய பிரச்சனையை சொல்லணும். அப்போ தான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். என்னைய இப்போ பார்த்துட்டு இருக்க நபர்களில் நேர்களில் எனக்கு எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்க கூட இருப்பீங்க. நான் புனித ஜான் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேவக்கோட்டையில் ஒர்க் பண்ணுறேன். உடற்கல்வி ஆசிரியையாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 17 வருடங்களாக அங்கே தான் பணியாற்றிட்டுருக்கேன். ஒரு 5 வருடங்களாக தற்காலிக பணியிடத்தில் இருந்தேன். அடுத்து ஒரு 12 வருடம் நிறைவடைந்து 13வது வருடம் இப்போ நிரந்தர ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய கணவர் ஒரு கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க அவர் அக்யூஸ்ட். அவர் பேர் அமிர்தராஜா. அவர் ஏன் அக்யூஸ்ட் ஆனார் அப்படின்னா, அவர் தம்பிக்கு ஒரு 6 கோடியோ 8 கோடியோ தான் கடன், ரொம்பலாம் இல்லை, ஒரு 6 கோடி 8 கோடி அவ்வளோதான் கடன். கடந்த 6 வருடங்களுக்கு முன்னால் கடன் வந்ததுனால எங்களை பராமரிக்கிறத விட்டுட்டார். எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எந்த பணமும் அனுப்புறது இல்லை, எங்கள்கிட்ட பேசுகிறது இல்லை, பழகிறது எதுவும் பண்ணுறதில்ல. முழுக்க ஒரு தம்பியோட கடனை அடைச்சிக்கிட்டு இப்போ 2 வருடங்களாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிக்கிட்டு, திங்ஸு, ஜுவல்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு உள்ள லாக் பண்ணிக்கிட்டு, எதையுமே தரமாட்டேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்காமட்டார் சொல்லிட்டு அவராக போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணார். கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. அவராக போய் காசை கொடுத்து என்ன பண்ணார் எது பண்ணான்னு தெரில, எக்ஸ்பார்ட்டி வாங்கிட்டார். வாங்கிட்டு நான் திரும்ப மேல்முறையீடு பண்ணேன். என்னோடய நாலேஜ் இல்லாமல் அந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி வாங்கிட்டாங்க. அதனால் நான் மேல்முறையீடு பண்ணி சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் தம்பியோட கடன் எக்கு புக்கா எப்படி கடன் வந்துச்சு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு லாஸ் ஆயிடுச்சு. அதிகமான கடன். ஹச்பிஎன் ஒரு நிறுவனத்தில் பணம் போட்டு அது ஒரு பெரிய தொகை லாஸ் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நானாக போட சொன்னேன், இல்லை பிள்ளைய போட சொன்னாங்களா? இல்லை, அவங்களா பணத்தாசையில் போட்டாங்க. லாஸ்ட்டில் இழப்புன்னு வந்தோடனே எங்களை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குற்றவாளியாக்கி வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, 6 வருஷமாக ஏறக்குறைய வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் 10 பைசா அனுப்பாமல் எல்லா காசையும் கடன் கட்டி முடிச்சிருக்காரு. அதுபோக காரைக்குடியில் சூடாமணிபுரம் 4வது இதில் எங்களோட வீடு இருக்குது. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டை விற்க முடியாது, காசாக்க முடியாதுன்றதுக்காக கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை அவர் தம்பிக்கு இனாம் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ தான் எங்களை விரட்டலான்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணோட என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டை இனாம் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தார். எங்களுக்கு விஷயம் தெரியாது. ஆனால் எங்களை அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவங்க தம்பிக்கார் எங்கள் பேரில் வீடு இருக்குடி, வீட்டோட வெளியில் கொண்டு என்னை போட்டு அடித்தார். அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டேன். பணங்காசை கொடுத்து சரி பண்ணிட்டார். ஏன்னா பணங்காசு தானே பேசுது. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் குழந்தைகளோட நான் நிற்கதியாக நின்றேன். என்னுடைய எல்லா திங்ஸையும் வச்சு லாக் பண்ணிக்கிட்டா. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கண்ணா. நான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் போட சொன்னார் அப்போ உள்ள ஐயா. அப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் ஐயா வடக்கு காவல் போய் நீ டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுமா அப்படின்னார். போட்டேன். அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் என்னோடய வீட்டில் எல்லா ஜாமானும் குழந்தைகளுக்கு மாற்ற கூட ட்ரெஸ் இல்லாமல் உள்ளே வச்சு பூட்டினதும் இல்லாமல், ஜுவல்ஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சது இல்லாமல், அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அள்ளி எங்கே கொண்டு போட்டான்னு தெரில. நான் கல்யாணம் பண்ணி போனப்போ என் வீட்டுக்கார சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் 18 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன், நான் தான் இடம் வாங்கினேன், நான் தான் வீடு கட்டினேன்னு சொன்னார். தம்பி கல்யாணம் பண்ணோன்னே திங்ஸ் எல்லாத்தையும் என்னையை போட்டு அடித்து அள்ளி கொண்டே மேலே மாடி ஒன்று கட்டி அங்கே கொண்டு அள்ளி போட்டார். அள்ளி போட்டதும் இல்லாமல் அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2 வருஷமாக வச்சு எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு எங்களை வீட்டோட விரட்டுறதுக்காக எல்லாத்தையும் நாய் செயின் கட்டின மாதிரி கட்டி பூட்டிட்டா. என் குழந்தைகள் நானும்
தெருவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டாச்சு. அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடந்த செப்டம்பர் மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீட்டை வந்து கைமாற்றி விட்றக்கா இனாம் செட்டில்மெண்ட் பண்ணதை அவங்க தம்பிக்காரர் வந்து கடன் அதிகமாக இருந்ததுனால வீட்டை வந்து எப்படியோ அடுக்கு காசாகணும், அது வந்து வீடை பத்திரம் பண்ணுறதுக்காக எங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் அழுக்கூட எங்கே போட்டானே தெரில. நான் அத்தனை திங்ஸ் லோன் போட்டு வாங்கி எத்தனையோ வீடு கட்டுறப்ப நான் நகைலாம் கொடுத்துருக்கேன், ஜுவல்ஸ் எல்லா திங்ஸுமே கொடுத்துருக்கேன், எவ்வளோ திங்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு வந்து மாற்ற கூட ட்ரெஸ் இல்லாமல் தெருவில் விட்டாங்க. விட்டதும் பார்த்தாம நானே என்கிட்ட ஓடி போயிட்டேன். எவனையோ கூட்டிகிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கட்டிட்டாங்க. தேவ ஓட்டில் எவனையோ கூப்பிட்டு ஓடி போய் குடும்பமாக இருக்கேன். எவன் வந்து என் குடும்பம் எடுத்துனது பார்த்தேன்? எவன் பார்த்தேன்? நான் வந்து குடியும் குட்டமாக தண்ணி வந்து பார்த்தியா? இல்லை எனக்கு விளக்கு பிடிச்சியா? தெரிஞ்சா பேசணும், தெரிலன்னா பேசக்கூடாது. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த திங்ஸ் எல்லாம் அள்ளி போட்டதுனால நான் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல் கண்காணிப்பாளர் ஐயா டாக்டர் ஆர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த பதவி காலத்தில் காரைக்குடியில் இருந்தாங்க ஐயா. இப்போ எஸ்பி ஆகிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உண்மையை விசாரித்து எஃப்ஐஆர் போட்டாங்க. யாரும் செய்யாத காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அவங்க தான் செஞ்சாங்க. அதை நான் மறுக்க முடியாது. எஃப்ஐஆர் போட்டதுனால இப்போ வந்து கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போட்டுருக்காரு. ஆனால் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தார், இளையராஜா சார்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டாலின் சார் ஐயா சொன்னாங்க, நீங்கள் வந்து லுக் அவுட் நோட்ஸ் அனுப்புங்க, ஏர்போர்ட்லேயே அரெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா வெளிநாட்டு இருக்காரு, என் வீட்டில் வந்து என் வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருக்கார், தம்பியோட கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காரு. கடன் ஃபுல்லாக கட்டிட்டு எப்படியும் வருவார், கொஞ்சம் நேரத்தில் எப்படி எல்லாம் வந்துட்டு போவார். அதனால் அந்த நேரத்தில் ஏர்போர்ட்டில் வச்சு லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்ஸ் அனுப்ப சொன்னால், ரொம்ப நல்லவர், பணத்தை மட்டுமே வாங்கி கொண்டு எதையுமே மற்றவங்களுக்கு சிந்திக்காத இளையராஜான்றவர் சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, லுக் அவுட் நோட்ஸ் அனுப்பலை. நான் போய் கேட்டேன், ஒரு அனுப்பிட்டாங்க. அந்த தகவல் அறிஞ்சேன். என்ன அறிஞ்சேன் அப்படின்னா, அவர் வந்திருக்காரு அப்படின்னு கடந்த மே மாதம்.